அதிரடியாக கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு. தீபக் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வாசிக்க போகிறாரு. வாசிக்க போகிறப்ப எல்லாரும் என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக மூளை டாஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. மூளை டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. ஸோ மூளை டாஸ்க்குனாலே பிக் பாஸ் வந்துட்டு சாச்சனா வின் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்ததாக தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஃபிசிக்கல் இது கொடுத்தா ஆப்வியஸ்லி ஜெஃப்ரி தான் வின் பண்ணுவார். அது வெளிச்சமாக தெரிஞ்சது தான். ஸோ பிக் பாஸ் வந்து சாச்சனா வந்து கேப்டன்னா சரியாக சூப்பராக பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பயங்கர பொருளியாக இருக்குங்கிறதுக்காக அவர் அதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெடஸ்ட்ரல் இருக்கும். இந்த பெடஸ்ட்ரலில் 60 நம்பர் பிளேட் இருக்கும். சாச்சனாக்கு 60 நம்பர் பிளேட், ஜெஃப்ரிக்கு 60 நம்பர் பிளேட். பிளாஸ்மா டிவியில் ஒரு நம்பர் பிளேட்டை ஒரு நம்பரை காமிப்பாங்க. இந்த நம்பர் பிளேட்ஸில் இருக்கிற ஒரு நம்பரை காமிப்பாங்க. அந்த நம்பர் இருக்கிற நம்பர் பிளேட்டை ஓடி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கணும். இப்படி 10 ரவுண்டு இருக்குது. 10 ரவுண்டில் யார் அதிகமாக முதல்ல எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாஸ்க்கு. அதாவது ஃபஸ்ட்டு அந்த நம்பர் டிஸ்பிளே ஆனோடனே ஓடி போயிட்டு சாச்சனா அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும். ஜெஃப்ரி அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் இது வந்து 10 ரவுண்டு நடக்கும். அது அதிக நம்பரில் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னருங்கிறது தான் இப்போதைய டாஸ்க்கு. போகிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆடு, அப்படி சொன்னாலாவது உனக்காக ஆடுவேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜெஃப்ரி சொல்கிறாங்க, உனக்காக ஆடுறேன் ஓகேவா, சௌந்தர்யா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா சரி சந்தோஷம், ஆனால் நீ வந்து நம்பர் பிளேட்டை தேடுற மாதிரி நடிச்சேன்னா நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாச்சனாக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு.